ஓகே, இந்த எக்ஸசைஸ் 1.4ல ஃபோர்த் சம், இது ஒரு வேர்ட் ப்ராப்ளம் தான். ஸோ ஃபோர்த் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, a fish tank can be filled in 10 minutes using both pumps A and B simultaneously. ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்கு, அதில் ரெண்டு பைப் இருக்கு, பைப் ஏ அண்ட் பைப் பி, இல்லை பம்ப் ஏ அண்ட் பம்ப் பி. ஸோ ரெண்டு பம்ப்லேயும் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணோம்னா ரெண்டு பைப்லேயும் தண்ணி வரும்போது 10 மினிட்ஸ் எடுக்குது. அந்த டேங்க் வந்து ஃபில் ஆகிறதுக்கு 10 மினிட்ஸ் எடுக்குது. And however pump B can pump water in or out at the same rate. பம்ப் பில தண்ணி உள்ள வரதும் வெளியில வரதும் சேம் ரேட்ல இருக்கும். உள்ள வர தண்ணியோட ஸ்பீடும் வெளியில போற தண்ணியோட ஸ்பீடும் வந்து சேமா இருக்கும். ஸோ அது அப்படி வந்து பம்ப் ஏல தண்ணி வந்து பம்ப் பில தண்ணி வெளியில போகுதுன்னா 30 மினிட்ஸ் ஆகுது அந்த டேங்க் ஃபில் ஆகுறதுக்கு. ஸோ ஹவு லாங் இட் வுட் டேக் ஈச் பம்ப் டு ஃபில் த டேங்க் பை இட்ஸ். அப்போ ஒவ்வொரு பம்ப் ஏ பம்ப் மட்டும் தனியா ஃபில் பண்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், பி பம்ப் மட்டும் தனியாகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இதில் ரெண்டு இது இருக்குது, ரெண்டு திங் கிடச்சிருக்கு. என்னன்னா வந்து பம்ப் ஏ அது ஒன்று அண்ட் பம்ப் பி, ரெண்டு பம்ப் இருக்குது, ஒரு டேங்க் ஃபில் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன எடுக்கலாம், ஃபிஷ் டேங்க் கேன் பி ஃபில்ட் இன் 10 மினிட்ஸ் யூசிங் போத் பம்ப்ஸ் ஏ பி. ஏயும் பியும் தண்ணி வந்துச்சுன்னா, அதாவது ஏட டேங்க் ஏ பம்ப்லயும் பி பம்ப்லயும் தண்ணி வந்துச்சுன்னா 1/a, அதாவது 1/a + 1/b = 1/10. அதாவது இது வந்து ஒர்க் டன் இல்ல, இந்த பம்ப் ஏ வந்து எவ்வளவு ஒர்க் பண்ணுது, அதனால இது வந்து 1/a அப்படின்னு போடுறோம். ஸோ 1/a + 1/b ரெண்டும் சேர்ந்து 1/a + 1/b வந்து எவ்வளவு டைம் ஆகுதுன்னா 1/10, 10 மினிட்ஸ் இருக்குது. அதனால வந்து 1/10. அதே இது நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, பம்ப் பி கேன் பம்ப் இன் ஆர் அவுட். பம்ப் பி, இஃப் பம்ப் இஸ் inadvertently run in reverse, then the tank will be filled in 30 minutes. பம்ப் பி வந்து தண்ணி வந்து வெளியாச்சு, அதாவது ஏ வந்து தண்ணியை உள்ள கொண்டு வருது, மைனஸ் பி வந்து தண்ணியை வெளியில கொண்டு போச்சுன்னா அந்த டேங்க் வந்து ஃபில் ஆகுறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகும். அதனால 1/30. ஸோ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு வேற ஏதாவது எடுக்க முடியுமா டீடைல்ஸ்? வேற எதுவுமே எடுக்க முடியாது, வேற எந்த டீடைல்ஸும் இல்லை. ஸோ இந்த டீடைல்ஸை வச்சு பம்ப் ஏ அண்ட் பம்ப் பி தனியாக பம்ப் பண்ணுச்சுன்னா எவ்வளோ டைமில் வந்து டேங்கை ஃபில் பண்ணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எப்படி இருக்கும், 1 1 1 -1 1/a 1/b = 1/10 1/30. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதோட டெல்டா. ஸோ -1 -1 that is equal to -2. ஸோ டெல்டா வந்து -2. இப்போ வந்து டெல்டா எக்ஸ், டெல்டா 1/a கண்டுபிடிக்கலாம். ஸோ டெல்டா 1/a னா என்ன, 1/a இருக்கிற இடத்துல 1/10 1/30 போடுவோம். அண்ட் 1/b வந்து அப்படியே இருக்கும். ஸோ இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது -1/10 -1/30. ஸோ இதோட எல்சிஎம் எடுக்கும்போது -30 -10/300, இது வந்து -40/300. இதையும் கட் பண்ணுறோம். that will be equal to -2/15. எஸ். ஸோ டெல்டா 1/b வந்து எப்படி கண்டுபிடிப்போம், 1/a அப்படி இருக்கும், bல மட்டும் அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இப்போ 1/30 -1/10. ஸோ இதோட எல்சிஎம் எடுக்கும்போது 10 -30/300, that will be equal to -20/300. அதை கேன்சல் பண்ணோம்னா -1/15 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இது ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டெல்டா கண்டுபிடிச்சாச்சு, டெல்டா 1/a டெல்டா 1/b கண்டுபிடிச்சாச்சு. பை கிராமர்ஸ் ரூல் 1/a is equal to delta 1/a/delta. ஏன்னா நம்ம வந்து 1/a தான் கண்டுபிடிக்கிறோம், அதனால 1/a/delta. 1/a வந்து என்னது, -2/15 divided by delta வந்து என்னது, -2. ஸோ இது வந்து என்னதான் வரும்னா delta a is equal to -2/15 and இது வந்து -2 minus cancel ஆயிரும், 2/13 வரும். and 1/b is equal to
delta 1 by b by delta. So 1 by b வந்து minus 1 by 15 and delta is minus 2. So இது வந்து one by 30. So yes, so இது வந்து 1 plus 2 15 to 30. So இது வந்து 1 by 15 வரும். So 1 by a is equal to 1 by 15 and 1 by b is equal to 1 by 30. So இது வந்து reciprocal பண்ணும்போது a is equal to 15 வரும் and இதை reciprocal பண்ணும்போது b is equal to 30 வரும். So pump a க்கு வந்து 15 and pump b க்கு வந்து 30. So pump A can fill the tank in 15 minutes and pump B can fill the tank in 30 minutes. ஏன்னா நமக்கு வந்து பம்ப் ஏயும் பம்ப் பியும் எவ்வளோ தனித்தனியாக எவ்வளோ டைமில் ஃபில் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். பம்ப் ஏக்கு 15 minutes அண்ட் பம்ப் பிக்கு வந்து 30 எக்ஸைஸ் 1.4ல் ஃபிஃப்த் சம் லாஸ்ட் மெட்ரோல. ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஃபேமிலி ஆஃப் 3 people went out for a dinner in a restaurant. 3 பேர் ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகிறாங்க. So the cost of 2 dosa, 3 idli and 2 vadais is 150 rupees. So 2 dosa, 3 idli, 4 vada. இது வந்து 150 ரூபாய். அப்போ நமக்கு இதுல இருந்து ஒரு கிடைக்குது தோசை, இட்லி, வடை. 3 கண்டென்ட் இருக்கு, 3 திங் இருக்கு. ஸோ தோசையை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், தென் இட்லியை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம் அண்ட் வடையை வந்து இசட்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 2 தோசையும் plus 3 இட்லியும் plus 2 வடையும் வந்து 150 rupees. Next வந்து the cost of 2 தோசை, again 2 தோசை and 2 idlis, 2 இட்லி plus 4 வடை is equal to 200 rupees. Next the cost of 5 தோசை, 5 தோசை, அப்புறமாட்டு 4 idli, 4 idlis and 2 vadais is equal to 250 rupees. So 250 rupees. இப்போ இதெல்லாம் நமக்கு அதில் வந்து கிடச்சிருக்கு. and the family has 350 rupees in hand. அவங்க கிட்ட 350 ரூபாய் கையில் இருந்திருக்கு. and they ate 3 தோசை. அவங்க வந்து 3 தோசை சாப்பிட்ருக்காங்க and 6 இட்லி சாப்பிட்ருக்காங்க and 6 வடை சாப்பிட்ருக்காங்க 3 பேர் சேர்ந்து. so will they be able to manage to pay the bill within the amount they had? வந்து அவங்க கையில் வச்சிருந்த அமௌண்ட்டை வச்சு, அதாவது அந்த 350 ரூபாய்க்கு அவங்க சாப்பிட்டதுக்கு பில் பே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தோசையோட ரூபாய் எவ்வளவு, வடையோட ரூபாய் எவ்வளவு, இட்லியோட ப்ரைஸ் எவ்வளவு, வடையோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். நத்திங் பட் XY Z வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் அவங்க வந்து சாப்பிட்ட எண்ணிக்கை கூட வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதலாம். 2 3 2 2 2 4 5 4 2 and XYZ is equal to 150 200 250. okay, so first வந்து நம்ம டெல்டா கண்டுபிடிக்க போறோம். 2 3 2 2 2 4 5 4 2 5 4 2. so இப்போ இதோட டெல்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். so 2 into 2 2s are 4 minus 4 4s are 16 minus 3 into 2 2s are 4 minus 5 4s are 20 plus 2 into 4 2s are 8 minus 5 2s are 10. okay, so இது வந்து minus 12 வரும். minus 3 into minus 16 plus 2 into 8 minus 2 minus 2. okay, 1 to 2 2s are 24 minus plus 16 into 3 48 minus 2 2s are 4. so minus 28 plus 48. so 0 2. so delta ஓட வேல்யூ வந்து 20. டெல்டா கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸோட வேல்யூ மட்டும் நம்ம வந்து இதில் இருக்கிறத போடுவோம். 150 200 250. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாமா, அதாவது டெல்டா எக்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 150 into 2 2s are 4 minus 4 4s are 16 minus 3 into 400 minus இது வந்து 250 இல்ல 250. okay, 3 400 minus
1000 plus 2 into 204 to the 800 minus 500. Okay, so next one 150 minus 16 minus 4 minus 12 minus 3 into 400 minus 1000 minus 600 plus 2 into 800 minus 500 na 300. Correct? So next, okay, 150 into 12 1800 minus 1800 இது வந்து பிளஸ் ஆயிரும் 1800. ஸோ இந்த ரெண்டு கேன்சல் ஆகும், மைனஸும் ப்ளஸும் ப்ளஸ் 600. ஸோ டெல்டா எக்ஸ் வந்து 600. ஓகே, டெல்டா எக்ஸ் 600. நெக்ஸ்ட் வந்து டெல்டா ஒய் நம்ம கண்டுபிடிக்க வரோம். டெல்டா ஒய்க்கு ஒய்யோட வேலையில் இது பண்ணணும், எக்ஸ் வந்து சேம் தான் இருக்கும். அப்போ 225 அண்ட் 150 200 250 டெல்டா ஒய் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ 2 into 400 minus 1000 minus 150 into 4 minus 20 plus 2 into 250 now 500 minus 1000. Okay, so 2 into 400 minus 1000 now minus 600 minus 150 into this is minus 16 plus 2 into 5 minus 500. Okay, so minus 1200. So 150 into 16. So now 5 6 are 30. 7 8 9. 1 5 7 1 is 1. So minus into minus plus 2400 minus 5 to 10,000. So இது வந்து minus 2200 plus 2400. So 2400 2200 question என்ன வரும்? 200 வரும். So delta y வந்து 200. Okay, so next வந்து delta z கண்டுபிடிக்கிறோம். delta z. So delta z னா x y யும் சேமா இருக்கும், z க்கு மட்டும் நம்ம வந்து இந்த வேல்யூ போடுவோம். So y யோட வேல்யூ 324 and z வந்து 150 200 250. Okay, so இப்போ வந்து இதோட டெல்டா வேல்யூ கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிக்கிறது? 500 minus 4 to 800 அப்புறம் minus 3 into 250 into 2 500 minus 5 to 10,000 minus plus 150 into 4 to 8 minus 5 to 10. Next 2 into 500 minus 800 700 போச்சுனா minus 300 இருக்கும், minus 3 into 1000 போச்சுனா minus 500 இருக்கும், plus 150 into minus 2. So 2 3s are 6 minus 5 3s are 15 minus 0 5 2s are 10 1 2 is 2 300 minus 300. அப்போ 600 ना minus 900 plus 1500. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 600. 500 plus 100 600. ஓகே, ஸோ டெல்டா இசட்டோட வேல்யூவும் 600. இப்போ வந்து நமக்கு டெல்டா இருக்கு, டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா இசட் எல்லாமே இருக்கு. இப்போ வந்து கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்கிறோம். By using Cramer's rule, x is equal to delta x by delta, that is 600 by 20. So x on the 30, then delta y by delta, that is 200 by 20, that is 10. Delta z is equal to delta z by delta. So again 600 by 20, that is 30. So x on the another dosai. தோசையோட பிரைஸ் வந்து 30, இட்லியோட பிரைஸ் வந்து 10, அகைன் வடையோட பிரைஸ் வந்து 30. Family has 350 rupees and they had 3 தோசை. 3 தோசை சாப்பிட்டுருக்காங்க. ஸோ 3 into 30
plus 6 idlis, 6 idlis சாப்பிடுறாங்க. 6 into 10 plus 6 வடை சாப்பிடுறாங்க. 6 into 30. இப்போ இது அவங்க வந்து 250 rupees இல்ல 350 rupees வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ 3 3s are 90 plus 60 180. ஸோ 180 plus 90 plus 60 சாப்பிட்ருக்காங்க. அப்போ எவ்வளோ வரும்? 270 plus 60 330 rupeesக்கு சாப்பிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து 350 rupees கையில் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்க ஸ்பெண்ட் பண்ணது வெறும் 330 rupees தான். ஸோ அவங்கள வந்து சாப்பிட முடியும். will they be able to manage to pay the bill within the amount they had? Yes, they can manage the bill with the money they had. That is rupees 350. Okay, so இதான் வந்து